ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சுட சுட சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒன்று ஒன்றா சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா தக்காளி நான் 3 தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறமேட்டு கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறம் முள்ளங்கி எடுத்திருக்கோம். பிகாஸ் சாம்பாரில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இது இருக்குது. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சாச்சு. அப்புறமேட்டு கொஞ்சோண்டு தால், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளி. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சாம்பாரில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக குக்கிங்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா பருப்பை குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது. ஸோ கொஞ்சோண்டு குக்கரில் தண்ணி எடுத்துகிட்டு நான் அது கூட நம்ம பார்த்திங்கன்னா பூண்டையும் நம்ம போச்சிடலாம். ஸோ வச்சுட்டு குக்கரில் வச்சிடலாம். ஒரு 3 to 4 விசில் பார்த்திங்க அப்படின்னா வர வைக்க நம்ம இதை பார்த்துக்கலாம். ஸோ விசில் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா பார்த்திங்கன்னா பருப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு வெந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த பருப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் நம்ம கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு அது கூட கொஞ்சோண்டு தாலும், அதுக்கப்புறம் பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா நம்ம போட்டுக்கலாம். அது கூட சேர்ந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயமும் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி இந்த வெங்காயத்தை பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சேம் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு அந்த எல்லோயிஷ் ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா வர வரைக்கும். ஸோ இது கூட நம்ம தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்ததையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடலாம். முள்ளங்கியை பார்த்திங்கன்னா நான் வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு நான் அதில் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் பாயில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சாம்பார் பொடி அதையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு புளி பார்த்திங்கன்னா தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுங்கள். சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. சில பேர் டேஸ்ட்காக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது கூட கொஞ்சோண்டு தண்ணியும் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு இதையுமே குக்கரில் வச்சிடலாம். அது கூட நம்ம ஆல்ரெடி தால் பார்த்திங்கன்னா வச்சுருந்தோம். இதை இதோடு சேர்ந்து போட்டுடலாம். ஸோ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமேட்டு சாம்பார் நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ தட் அந்த மசாலாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா செட்டில் ஆகணும். ஸோ செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு நல்ல ஃபுல் கொதிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுட சுட கமகமையான சாம்பார் சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.